ஐயா, என்ன ஐயா நீ போய் அடுப்படியில உட்காந்துட்டு எந்திரி எந்திரியா. ஏன்னா என்ன நான் சுடுதண்ணி வச்சதே இல்லையா? அதெல்லாம் இப்ப நீ யாரு? இந்த வேலையெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு எந்திரி எந்திரி. இப்படி ஓரமா உட்காரு, சும்மா இல்லாம. காலையில எங்கண்ணா நான் போயிட்டேன். மணி சார் வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாரு. ஏன்னா இன்னுமா அவர் வீட்டுக்கு தொட்டி கழுவு போற? இல்லடா. ஏன்னா இன்னும் உனக்கு இந்த வேலை? எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றது இதெல்லாம் பண்ணாதேன்னு? சும்மா இருக்கிற நேரத்துல வேற என்னடா பண்றது? வீட்லயே முடங்கி கிடந்தா என்னமோ மாதிரி இருக்கு. கோயிலுக்கு போ, புஸ்தகம் ஏதாச்சும் படி. அதெல்லாம் பழக்கம் இல்லடா. எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலை பொழுதுபோக்கு எல்லாமே இதுதான். ஸ்கூல்ல வேலை செய்யற, அப்புறம் வீட்டுல வந்து இப்படி சமைக்கிற, இதெல்லாம் பார்த்தாதுன்னு இப்படி வெளி வேலை வேற. இப்ப நீ சொன்ன வேலையிலே கஷ்டமான வேலை சமைக்கிற வேலை தான். மற்றதெல்லாம் எனக்கு பழக்கமான வேலை தான். அதுவும் இல்லாம சமைக்கிறதுன்னு உட்காந்தாலே ஆத்தா ஞாபகம் வந்துருது. இதுக்கு யோசிச்சுக்கிட்டே வெளியே சாப்பிட்டு வந்துருவேன். சரி, பெரியம்மா வீட்டுல சொல்லி சமைச்சு தர சொல்லலாம்ல? இன்னும் 2-3 வருஷம் தானே, அதை ஓட்டி விட்டுட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு ஆள் வந்துட போகுது. யாரு வருவா? ஏண்டா, நீ படிச்சு முடிச்சதும் உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா மருமக வந்துட போற. நானும் சந்தோஷமா வெங்காயம் உரிக்கிறது, காய் வெட்டி கொடுக்கறதுன்னு சந்தோஷம் பண்ணி தந்துட போறேன். என்னடா சிரிக்கிற? என்ன நீயும் அம்மா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட? நீ பெரிய படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு ஊரே உன்னை பார்த்து மூக்கில் விரல வைக்கிற அளவுக்கு வெளிநாட்டில் போய் டாக்டர் படிப்பு படிக்கிற. அடுத்தது என்ன, கல்யாணம் தானே? ஐயா, பார்க்கலாம். அதெல்லாம் எப்போ நடக்க போதோ? நல்ல பொண்ணா கிடைக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ என்ன அவசரம்? அதெல்லாம் 4-5 வருஷம் போட்டோம். அப்புறம் நீயே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டுறா தாலினா கட்டிட போறேன். எனக்கு யாரடா தெரியும்? உனக்கு இருக்கிற தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏத்த பொண்ணு இங்க எங்க கிடைக்க போகுது? நீயே உன் தகுதிக்கு ஏத்ததா, உன் மனசுக்கு பிடிச்சதா யாராவது இருந்தா பாரு. அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டேன். என்னடா நைனா இப்படி பேசுறேன்னு பாக்குறியா? அப்ப நீ ஸ்கூல்ல படிக்கிற வயசு. அன்னைக்கு பண்ணா தப்பு, அதுதான் அவ்வளவு சண்டை போட்டேன். இப்ப அப்படி இல்லையில. விடு நைனா, என்னமோ நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி. யாராருக்கு எங்க எழுதி வச்சிருக்கோம்? நீ என்னடா கிழமை மாதிரி பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணாவே இருந்தா கூட எனக்கு சந்தோஷம்தான். எந்த பொண்ணு? நம்ம குடும்பத்தை அவ குடும்பமா நினைச்சு எல்லாம் பண்ணாலே அந்த மகராசி தான். அன்னைக்கு நீ அந்த பொண்ணை ஆசைப்பட்டப்ப தப்பா தெரிஞ்சது. இன்னைக்கு அவள மாதிரியே ஒரு பொண்ணை உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நியாயம்னு தோணுது. அதுவும் நம்மள மாதிரி ஒரு குடும்பத்து பொண்ணு தானப்பா. நான் யார சொன்னேன்னு உனக்கு புரிஞ்சதில்ல? தப்பு இல்லையா? உனக்கும் அந்த பிள்ளைக்கும் சம்மதம்னா நம்ம குடும்பம் புண்ணியம் செஞ்சிருக்குன்னு அர்த்தம். என்னடா நைனா இப்படி பேசுறானேன்னு தப்பா நினைக்காத, யோசி. இப்ப நல்லது கெட்டது உனக்கே தெரியும். குளிக்க வாடா.